பாருவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்ததை இன்னமும் உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்க. இதே பிடி வாயி, இதே வந்து ஆனியன் சார் ஸ்டபரி இன்னும் திருந்தலைங்க. அவனுக்கு பிறந்த நாள் போல் உடனே மீட்டப்பு, உடனே ஏதோ வந்து ஒரு சின்ன ஒரு மினி தேட்டர் மாதிரி ஒன்று இது பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களாம். இவன் ஒரு முருக பக்தனுங்க, அது மட்டும்தாங்க நமக்கு வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ முருகன் அந்த வேல்லாம் வச்சு முருகன் ஃபோட்டோலாம் போட்டு ஒரு கேக்கு அவன் சொல்கிறான், வாழ்நாளில் இந்த மாதிரி கேக்கெலாம் நான் வெட்டினது கிடையாது, பயங்கரமாக இருக்குது. இதில் யார் யார் பார்த்தீங்களா இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் இருக்காங்க. அப்சரா இருக்குது, பலுனக்கா இருக்குது, துஷார் இருக்கான், விக்ரம் இருக்கான், ஆதிரை இருக்குது, எஃப்ஜே இருக்கான், எல்லாம் இருக்காங்க. மொத்த கூட்டமும் ஒன்றா, மொத்த கோமாளிங்களும் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துருக்காங்க ஒன்றா. ஆல் க்ளவுன்ஸ் இன் ஒன் பிக்சர். அதாவது என்னென்ன மக்கள் கழுவி ஊற்றுறாங்க. விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூலாம் புலம்பிகிட்டு இருந்தான் பாருங்கள், இன்னமும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா புலம்ப வச்சுருக்காங்க. வியானா பாரு 2 பேரும் புலம்ப வச்சுருக்காங்க. அதுவும் வந்து இந்த சாண்ட்ராவோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் போய் உட்காந்துருக்கான் பாருங்கள், சாண்ட்ராவோட பேட்டியில் போய் உட்காந்துருக்கான் பாருங்கள் விக்ரம். அப்படின்னா ஒன்று திவ்யாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். ஏன்னா திவ்யா ஜெயிச்சு தான் அவனுக்கு பிடிக்கல. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? திவ்யா ஜெயிச்சது பிடிக்கல, உடனே வந்து சாண்ட்ரா பக்கத்து போய் உட்காந்துட்டான் விக்ரம். ஆனால் விக்ரம் மாதிரிலாம் முடியாதுங்க, நல்லா அரசியல் பண்ணுவான். சொல்கிறான் வியனா தான், வியனா வந்து என்னை இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான்னு வியனா பற்றியே புலம்ப வச்சுட்டான். அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேட்டி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இன்டர்வியூ கீழே போய் அவனை வச்சு செஞ்சுருக்காங்க மக்களுங்க. இப்போ நம்ம போட போகிற வீடியோலேயே எல்லாருமே விக்ரம்னு போட்டு அவனை கழுவி ஊற்ற தான் போகிறீங்க. ஆனால் எங்கே போனாலும் துப்பு வாங்குறாங்க. இன்னமும் வந்து அந்த டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டீம் வந்து நாங்கள் பண்ணது கரெக்டு அப்படிங்கிற மாதிரியே நியாயப்படுத்திட்டு வர்றாங்க பாருங்களேன். கமெண்ட் செக்ஷனை வச்சு கிழிச்சிட்டாங்க மக்கள். விக்ரமத்தோடு முடிச்சிட்டாங்க, சோழிகள் முடிந்தன. ஸோ இந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். பார்வையும் மேலேயும் கமுரு மேலேயும் இன்னமும் வன்மத்தை கைக்கிட்டு தான் இருக்காங்க, நியாயப்படுத்துகிறாங்க அப்படியே சாஃப்டாக. ஏன்னா மக்கள் அடிச்சிருவாங்கிட்டு சாஃப்டாக அடிக்கிறது, அதுக்கே போட்டு மக்கள் அடிக்கிறாங்க. சாஃப்டாக பேசுகிறது இல்லை, ஓகே நல்லா இருந்தால் சரி, அவங்க லைஃப் அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படி இப்படின்ட்டு. அவங்க பண்ணது தப்பு தான் இருந்தாலும், அதாவது அவங்க பண்ணது தப்பு ஒரே விஷயந்தாங்க, தள்ளி விட்டது ஓகே. அதுக்கப்புறம் நடந்ததை இன்னமும் நியாயப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. சபரிலாம் சொல்கிறான் அவங்க விழுந்துட்டாங்க அந்த இடத்துல வந்து எப்படி அவங்க பொய்யா நடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும், பொய்யா நடிக்கிறாங்கன்ட்டு என்னால் பார்க்க முடியல, பண்ண முடியலங்கிறான். டேய், பிக் பாஸ் ஷோங்கிறது எல்லோரும் பார்க்குற ஷோடா இன்னமும். ஏன்னா இவன் தள்ளி விட்ருக்கான், இவன் பார்வை பிடிச்சி தள்ளி விட்ருக்கான், விக்ரம் வார்த்தைகளை விட்டுருக்கான், எஃப்ஜே வார்த்தைகளை விட்டுருக்கான், எல்லோரும் எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தான் ரெட் கார்டு கொடுக்கணும், அதனால தான் நியாயப்படுத்துகிறாங்க. ஏன்னா சேதுபதி சேனல் சைடு, சேனல் என்ன சொல்லும் எல்லாருக்கும், அதுவும் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ். நேற்று பார்த்தீங்களா ஃபைனல்ஸில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், ஒரு கைத்தட்டலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எவனும் மதிக்கலை, ஜஸ்ட் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு விட்டுட்டாங்க. டைட்டில் வின்னருக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா, எவனும் மதிக்கலை. அதாங்க இவங்களாம் காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்து காசு கொடுத்து ஓட்டு போட வச்சு காசு கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் மக்களை பண்ணி ஜெயிக்கலாம், ஆனால் உண்மையான வெற்றி கிடையாதுல்ல. ஸோ அதுக்கு இதான் இப்படி தான் இருக்கும் வரவேற்பு. இன்னும் பாருங்கள், பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் பாருங்கள் பார்ப்பாங்க அப்படியே. பாரு கமருதீன் வரலன்னு வச்சிங்க, வந்தாங்கன்னா செமையாக இருக்கும், வரலன்னு வச்சிங்களேன் அப்படியே ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க, ஓடாது, அது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ பார்வையும் கமருதீனும் கொண்டு வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா கமருதீன் வந்துடுவான், ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் வந்து தானே ஆகணும். ஸோ எல்லா க்ளவுனும் பர்த்டே பிக்சரில் போய் உட்காந்துருக்கு பாருங்கள், கினி எல்லாம் இருக்காங்க, சம்பவம் பண்ணுறங்கிற பேரில் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கும்போது பார்வை மேலேயும் கமரு மேலேயும் வன்மத்தை கக்கி வெளியே அனுப்பி விட்டாங்க. இப்போ வெளியில் வந்து மக்கள் வந்து அவங்க மேலே வன்மத்தை கக்குறாங்க. வன்மம் கிடையாது, அவங்களாம் அப்படி தான் கக்கணும். கெமியெல்லாம் பாருங்கள் எப்படிலாம் நடிக்குது பாருங்கள். கெமி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.